ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளியை தான் அறுவடை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. நிறைய தக்காளி விட்டுருக்கு இன்றைக்கி. இதுக்கேற்ற மாதிரியே நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ இதையே எடுத்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வீட்டில் முளைக்கிறதா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே நம்ம கூட முருங்கைக்காயும் அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். இதை தான் நாளைக்கு நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளை விட பெருசாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களையே கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூ விட்டுருக்கு, மல்லிப்பூக்கள். வாங்க பறிச்சுக்கலாம். 5 பூ ஓட்டு பட்டிரு. பட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு அறுவடை முடிந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.